லைவான் எவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ணா பட திரைவிமர்சனம் பார்க்க போறோம்னா சச்சுன். எல்லாருக்குமே தெரியும். சச்சுன் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிட்டு 20 ஆண்டு காலமாவது. அதன் பிறகு இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சக்க போடு வந்து போட்டுட்டு இருக்குன்னே வந்து நம்ம சொல்லலாம். எல்லா தியேட்டர்லேயும் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து பார்க்க வந்து ரொம்பவே ஆவலாக இருக்காங்க. அதுவும் 20 ஆண்டுகள் கழித்து இவ்வளோ ஆர்வமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்களை ரொம்ப குஷியாக வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய வந்து சந்தோஷமாக வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து பெரும் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் சச்சின் படத்தில் வந்து பார்த்தோம்னா விஜய், ஜெனிலியா, வடிவேலு, சந்தானம், தாடி பாலாஜி, மயில்சாமி அவர்கள், அது மாதிரி ஏகப்பட்ட பட்டாளம் இருக்குது. அதே போல் ரகுவரன் அவர்களும் இருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பட்டாளம் இருக்குது. ரொம்பவே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபன்னான ஒரு படமாக வந்து அந்த படமும் வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த படம் வந்து பார்த்தோன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே இருந்தது. கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி 2.5 மணி நேரமாக எடுத்துகிட்டு வந்து இன்னமும் மக்களிடையே வந்து ஆர்வமாக வந்து பார்க்குறதுக்காக தயாரிப்பாளர் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதே போல் குவாலிட்டியும், அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்பயும் பார்த்தோம் அப்படின்னா சத்தியம் தேட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பயங்கரமாக வந்து அந்த பிக்சர் குவாலிட்டிலாம் அப்படி வந்து தெரிக்குது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இப்போ கூட வந்து பார்த்தோம்னா சச்சின் படத்தில் வந்து பார்த்தோம்னா சந்தானத்துடைய காமெடியும் வடிவேல் அவருடைய காமெடியும் அப்படி வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த க்யூட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜெனிலியா பார்த்துக்கினே இருக்கலாம் போல இருக்குது. விஜய் அவர்களுடைய சுட்டித்தனமும் வந்து அதில் பார்த்துக்கினே இருக்கலாம் போல இருக்குது. இது மாதிரி வந்து அந்த படத்தை வந்து மேலும் மேலும் பார்க்க வந்து தோன்ற மாதிரி வந்து கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ரீரிலீஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டியங்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்குன்னே வந்து நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த படத்தில் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இந்த டைமில் சச்சின் படம் வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கிறதுனால அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து பார்த்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் ஒட்டி 234 நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விறுவிறுப்பான ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இதையும் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சிக்ஸர் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ஒரு புது படம் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அது மாதிரி வந்து ஒரு செலிப்ரேஷனும் வந்து தொண்டர்களும் சரி அந்த ரசிகர்களும் சரி அந்த அளவுக்கு வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சச்சுன் படத்தை யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நல்ல குவாலிட்டி, நல்ல பிக்சர் குவாலிட்டியாக எல்லா திரையரங்களும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அந்த திரையரங்கள் மொத்தமும் இப்போதைக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த படத்தை பார்க்கணுன்றவங்க தாராளமாக போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா அந்த டைம்லேயே வந்து அது மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இன்னும் அதோட வெற்றி படமாக வந்து அந்த படம் எல்லா தியேட்டர்லேயும் ஜொலிக்குது அப்படின்னே சொல்லலாம். சச்சின் படத்தை பார்த்துட்டு மக்களாகிய உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.